வெல்கம் டு ஸ்டாரா ஃபேஷன். டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பார்க்கலாமா? நிறைய பேர் ட்ரெஸ் ஃபார்ம் அப்புறம் மேனிக்வின் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் ரெண்டும் வேறு வேறு பர்பஸ்க்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ட்ரெஸ் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம். லைக் ட்ரேப்பிங், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண கார்மெண்ட்டுக்கு ஃபிட் செக் பார்க்குறதுக்காக நம்ம ட்ரெஸ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் நம்ம கார்மெண்ட்டை செக் பண்ணும்போது பின்னிங் பர்பஸ்க்காகவும் நம்ம இந்த ட்ரெஸ் ஃபார்ம்ஸை மெயின்லி யூஸ் பண்ணுறோம். புதுசான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா ட்ரேப்டு ஸ்கர்ட், ட்ரேப்டு ப்ளவுஸ், ட்ரேப்டு கவுன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் ஃபார்மை மெயின்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அட் த சேம் டைம் மேனிக்வின் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் கார்மெண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மேனிக்வின்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யூஸ்வலாக நிறைய ஷாப்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மெயின்லி பொட்டிக்ஸில் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கார்மெண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டிச் கார்மெண்ட் வியர் பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேனிக்வின்ஸை பொட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் ஸ்டாரா ஃபேஷன் ஸோனை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.